மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாக புதிதாக கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளராக பணியேற்றுள்ள நண்பர்களுக்கு தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் இரா நடராஜன் ஆகிய நான் உங்களுக்கு நேற்று 8/2/24 அன்று புதிய பதவியில் எவ்வாறு தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாக சில செய்திகளை இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்திருந்தேன். தற்பொழுது அந்த வீடியோவை பார்த்த பிறகு சில நண்பர்கள் பல மாவட்டங்களிலிருந்து மேலும் சில விவரங்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த பதிவு பார்ட் 2 என்ற தலைப்பில் புதிதாக உதவியாளர் பணியில் சேர்ந்துள்ள நண்பர்களுக்காக இந்த பதிவை செய்துள்ளேன். அவர்கள் என்னிடம் கேட்டுள்ள சில சந்தேகங்கள் என்னவென்றால், அவர்களுக்கு சம்பளம் எப்படி வழங்கப்படும், ஒரே மாதிரியான சம்பளம் கிடைக்குமா என்பது பற்றியும், அந்த சங்கத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வு எப்போது கிடைக்கும் என்பது சம்பந்தமாகவும், அடுத்தபடியாக அந்த சங்கத்தில் பணியாற்றும் பொழுது வேறு சங்கங்களுக்கு அவர்களுக்கு பணி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா என்பது பற்றியும், அதேபோல் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா போன்ற பல செய்திகளை அவர்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பார்ட் 2 இந்த பதிவினை உங்கள் முன் பதிவு செய்துள்ளேன். முதலாக அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், அவர்களுக்கு சம்பளம் எவ்வாறு வழங்கப்படும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்றால் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்படுமா என்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இதற்கு என்ன விதமான விளக்கம் என்று சொன்னால், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமாக இருந்தாலும் அல்லது வேறு வகை கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் கூட பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் அனைத்து வகை கூட்டுறவு சங்கங்களையும் வகைப்படுத்தி, அதாவது ஆங்கிலத்தில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி வகைப்படுத்தி உள்ளார்கள். சங்கங்களை வகைப்படுத்தும் பொழுது அந்த சங்கங்களுடைய நிதிநிலை, அதாவது ஃபைனான்சியல் பொசிஷன் என்ன என்பதெல்லாம் ஆராய்ந்து, கடன் கொடுக்கப்பட்ட விவரம், வாங்கப்பட்ட டெபாசிட்ஸ்கள், கடன் நிலுவை போன்ற அனைத்து விவரங்களையும் ஆராய்ந்து அலசி பார்த்து கூட்டுறவு சங்கங்களை வகைப்படுத்தி உள்ளார்கள். அவ்வாறு வகைப்படுத்தும் பொழுது ஏ வகை, பி வகை, சி வகை என்று வகைப்படுத்தி அங்கு எத்தனை பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், அதாவது கேடர் ஸ்ட்ரெங்த் பணி நிலை என்பது சம்பந்தமாகவும் அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள். அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு, அதாவது அந்த பதவிக்கு ஏற்ப, உதாரணமாக உதவியாளர் பணி, உதவி செயலாளர் பதவி, செயலாளர் பதவி போன்ற பதவிகளுக்கெல்லாம் என்ன அடிப்படை சம்பளம், சம்பள விகிதம் என்ன என்பதையெல்லாம் நிர்ணயம் செய்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அங்கு சம்பளம் வழங்கப்படும். எனவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமாக இருந்தாலும், பணியாளர் கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும், நகர கூட்டு வங்கியாக இருந்தாலும், அல்லது கூட்டு விற்பனை சங்கமாக இருந்தாலும்,
அந்த சங்கத்தினுடைய வகைப்பாடுக்கு ஏற்பதான் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு அதன்படி சம்பளம் வழங்கப்பட்டு வரும் என்பதை தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு சங்கத்திற்கும் நான் முன்பாகவே சொன்னது போல 2 பைலாக்கள், அதாவது சங்கத்தை நடத்துவதற்கு உள்ள துணை விதி, சங்க பணியாளர்களுக்காக தனி துணை விதி என்று 2 துணை விதிகள் பதிவு செய்யப்பட்டு அது அங்கு சங்கத்தில் இருக்கும். பணியாளர்களுக்கான தனி துணை விதியில்தான் பணி நிலை, அதாவது பணியாளர்கள் எத்தனை பேர் பணியாற்ற வேண்டும், அவருடைய பதவியின் பெயர் என்ன, எத்தனை பணியாளர்கள் அந்த சங்கத்தில் வேலை செய்ய முடியும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அந்த தனி துணை விதி துணை பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு சங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும். எனவே புதிதாக பணியில் சேர்ந்துள்ள உதவியாளர் பணியில் சேர்ந்துள்ள நீங்கள் தனி துணை விதியை வாங்கி பார்த்து அதை நன்கு படித்து தெரிந்து வைத்து கொண்டால் அதில் எத்தனை பணியாளர்கள் இருக்க முடியும், தற்போது எத்தனை பணியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளலாம். அதே போல் சம்பள விகிதம் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதவிக்கும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்து கொள்ளலாம். உதாரணமாக அந்த சங்கத்தின் ஒப்பந்தம் செட்டில்மெண்ட் போட்டு வைத்திருப்பார்கள். அதிலையும் ஒவ்வொரு பதவிக்கும் என்ன சம்பளம், அது பதிவாளரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன்படி தான் சம்பளம் வழங்க வேண்டுமே தவிர சங்க நிர்வாகமே ஒரு முடிவெடுத்து சம்பளத்தை எடுத்தாலும் அது தணிக்கையில் அல்லது துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் மறுக்கப்படும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சம்பளத்தை பற்றி மிகவும் கவலைப்படாமல் சட்ட ரீதியாகவும் துணை விதிகளின்படியும் அங்கு என்ன விதமான சம்பளம் வழங்கப்படும் என்பதை தாங்கள் தெரிந்து வைத்து கொண்டே அந்த சம்பளத்தை தாங்கள் பெற வேண்டும் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட சரக துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது உங்களுடைய உயர் அதிகாரியான செயலாட்சியர், சங்க செயலாளர் போன்றவர்களையும் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சம்பளம் என்பது அந்த சங்கத்தினுடைய நிதிநிலை பொறுத்து தான் சங்கம் பணியாளர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் செய்து வழங்கும் என்பதை தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு வினா என்னவென்றால், அந்த சங்கத்தில் அவர்களுக்கு எப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு சங்கத்திலும் பணியாளர் தனி துணை விதி என்பது சரக துணைப்பதிவாளரால் ஒப்புதல் செய்யப்பட்டு அந்த துணை விதியும் அங்கே சங்கத்தில் இருக்கும். அந்த தனி துணை விதியில் கேடர் ஸ்ட்ரெங்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பணியாளர் பணி நிலை, அதாவது எத்தனை பணியாளர்கள் அங்கு பணிபுரியலாம், என்னென்ன பதவியில் பணிபுரியலாம், எத்தனை எண்ணிக்கையில் பணிபுரியலாம், அவர்களுடைய தகுதி கல்வி தகுதி என்ன, இது எல்லாமே நிர்ணயம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அந்த பணியாளர்களுடைய தனித்துணை விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே ஒவ்வொரு பதவியிலும் தாங்கள் பணியில் சேர்ந்தது முதல் 3 ஆண்டுகள் கட்டாயமாக அந்த பதவியில் தாங்கள் பணிபுரிய வேண்டும். உதாரணமாக